ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பாருங்கள். இப்போ நம்ம ரோஸ்மெரி ஆயில் ரெடி பண்ணுறோம். ரோஸ்மெரி ஆயிலுக்கு கஷாயம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த கஷாயம் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இது பண்ணுவோம். இந்த கஷாயம் நல்லா ரெடி ஆகணும். பாருங்கள் எப்படி கருப்பில் கொதிக்குது. விறகடுப்பில் தான் வச்சுருக்கேன். நம்ம இப்படி தான் ஆயில் மேக்கிங் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு கஷாயம் ரெடி பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ரெடி ஆகிட்டுருக்கு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம், தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு ஆலிவ் இது ஜெல் போட்டிருக்கோம். நம்ம கஷாயம் ரெடி பண்ணோம்ல, அதை ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஊற்றிருக்கோம். இன்னும் 2-3 திங்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணணும். அது கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம எண்ணெய் பாருங்கள் எப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்னு. அடுப்பு பாருங்கள் எப்படி எரியுதுங்க. இப்படி தான் நம்ம எண்ணெய் காய்ச்சிரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் கூட ஆகும் நமக்கு எண்ணெய் காய்ச்சி எடுக்க. இப்படி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நம்ம எல்லாமே இதில் ஊற்றிட்டோம். இதெல்லாம் நமக்கு சுண்டி பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நமக்கு தனியாக திரண்டு வரணும். அப்போ தான் நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. பாருங்கள், இப்படி தான் நம்ம எண்ணெய் ப்ராசஸ் பண்ணுறோம். இது ஆயில் பேர் பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி ஆயிலு. இப்போ இருக்கிற கேஸ் தட்டுப்பாட்டில் நம்மளால் கேஸில் வைக்க முடியாது. அதனால் நான் விறகடுப்பில் தான் நான் வச்சு ரெடி பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் விறகடுப்பில் தான் ரெடி பண்ணுறேன். நான் காய்ச்சும் போது கேஸில் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு சிலிண்டர் கட்டுப்படி ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா நான் விறகடுப்பில் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நீங்களே பாருங்கள் எப்படி எண்ணெய் திரண்டு வருதுன்னு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்படி தான் நமக்கு எண்ணெய் ரெடியாகி வரும். அதை பாருங்கள், எண்ணெய் பார்த்திங்களா? இப்படி தான் நமக்கு எண்ணெய் ரெடியாகி வரும். இதை நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிருச்சுன்னா நமக்கு எண்ணெயே வீணாக போயிடும். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி ஆயிலு. இது ஹெவி ஹேர் லாஸ், ரொம்ப முடி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. கஸ்டமரோட ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆயில்னு சொன்ன ஆயில் எல்லாமே இது நமக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணுறது இது ரோஸ்மெரி ஆயிலு. நம்ம ரொம்ப வேகமாகவும் எரிக்கக்கூடாது. இங்கே பார்த்திங்கன்னா அடுப்பு பாருங்கள் எப்படி தணலில் தான் எரிஞ்சிட்ருக்கு உங்களுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் நம்ம அடுப்பு எரித்து இப்படி தான் நம்ம ஆயில் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த கஷாயம் ரெடி ஆகிறதுக்கே நமக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். கஷாயம் ரெடியாகி நம்ம தேங்காய் பால் ஆட்டி எடுத்து தனியாக இது பண்ணி இதெல்லாம் ப்ராசஸிங்கே உங்களுக்கு ரொம்ப லேட் ப்ராசஸிங் தான் நமக்கு. இப்படி தான் நம்ம ஆயில் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நம்ம ரோஸ்மெரி ஆயிலு. அந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம போட்ட பொருள் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ்மெரி, ட்ரை ரோஸ்மெரி போட்டிருக்கோம், லாவெண்டர் பூவு, கிராம்பு, ஏலக்காய், கரிஞ்சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிவ் விதை தனியாக நம்ம ஜெல் ரெடி பண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். அதிமதுரம் போட்டிருக்கோம், கடுக்காய், ஆலம் விழுது போட்டிருக்குறோம். ஆலம் விழுது அதெல்லாம் போட்டு நம்ம கஷாயம் ரெடி பண்ணி அந்த கஷாயத்தை இதில் ஊற்றி தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆயில். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அப்படியே அந்த கஷாயம் ரெடி பண்ணும்போது அவ்வளோ மணமாக இருக்கும். மனம் கொஞ்சம் நஞ்சம் மனம் இருக்காது, அவ்வளோ வாசமாக இருக்கும் நமக்கு ஆயில். உங்களுக்கு அவ்வளோ நல்ல வாசனையுள்ள ஆயில் இது, நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நமக்கு ஆயிலில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வாசம் தெரிவிக்காது. இதில் இந்த கஷாயம் காய்ச்சும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த ஆயில் நீங்கள் தேய்க்க என்ன ஆகுனா உங்களுக்கு ஹேர் ஃபால் சுத்தமாகவே இருக்காது. ஹேர் ஃபால் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடும். எவ்வளோ ஹேர் லாஸ் இருந்தாலுமே உங்களுக்கு ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகிடும். அந்த ஆயில் போடும்போது உங்களுக்கு சிக்கு விழுகாது முடியல. ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே ரப்பர் பேண்ட்லாம் போடும்போது வலிக்கிட்டு வரும். அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஹேரை
ஆயில் யூஸ் பண்ணவங்க எல்லா கஸ்டமருக்கும் தெரியும் இந்த ஆயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்மக்கிட்ட ரெகுலராக இந்த ஆயில் கேட்டு வாங்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஹெவி ஹேர் லாஸ் எவ்வளோ ஹேர் லாஸ் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகி லாங் ஹேராக உங்களுக்கு வளர வைக்கும். உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாகவும் லாங் ஹேராகவும் வளர வைக்கும். நம்ம 3 ஆயில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு ஆயில் தான் இந்த ரோஸ்மெரி ஆயில். யாருக்காவது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக திரண்டு வந்திருக்குது பாருங்கள். இப்போ தான் எண்ணெயினோட இதே தெரியுது பார்த்தீங்களா. மொதல் எப்படி இருந்தது பார்த்தீங்களா, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா சுண்டி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எண்ணெயினோட கலரு அப்படியே மாறும். அந்த இதெல்லாம் அந்த கஷாயமெல்லாம் சுண்டி வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா தெரியும். தெரிஞ்சு வந்த பிற்பாடு தான் நாம் அந்த பாட்டிலில் ஒன்றா வடிகட்டி ஊற்றுவோம். இங்கே பாருங்கள், நம்மளோட ஆயில் பாருங்கள் என்ன மாதிரி கலரில் எப்படி வந்திருக்குன்னு. சும்மா சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் அப்படி கலரில் இருக்குது பாருங்கள். கலர் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி திரண்டு வருதுன்னு. இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ப்ரௌன் ஷேட், டார்க் ப்ரௌன் பிளாக் கலர் மாறினா தான் நமக்கு நல்லா திரிஞ்சு வந்தால் தான் ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு கலர் பார்த்தீங்களா, அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே இந்த காய்ச்சும் போது அவ்வளோ வாசமாக இருக்குது பாருங்கள். ஆயில் சூப்பராக இருக்குது. நம்ம ஆயில் வாங்கி தேய்க்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் நல்லா இருக்குன்னு, எவ்வளோ ரிசல்ட் இருக்குன்ட்டு. வாங்கி ஒரே வாரத்துலேயே முடி கொட்டுறது நின்றுச்சுங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க கஸ்டமர். புகையுது அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஆயிலுங்க இது. வாங்கி 1 வீக்லேயே முடி வேறாக போய்ட்டு இருந்ததுங்கக்கா, இப்போ முடி கொட்டுறது நின்றுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் யூஸ் பண்ணிகிட்ருக்க லாங்காக இருக்குது, ஹேர் நல்லா லாங்காக வளருது அப்படின்னாங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஆயிலு. யாருக்காவது வேணும்னா கீழே வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரு, எனக்கு வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எண்ணெய் மட்டும் அப்படி எப்படி தெரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் பார்த்தீங்களா எப்படி தெரிஞ்சு வருதுன்னு. நம்மளோட ஆயில் கலர் இப்படி தான் இருக்கும். இந்த ஆயில், இந்த ரோஸ்மெரி ஆயில் இந்த மாதிரி தான் வரும். அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் இருக்குங்க. அதான் ஆயில் மேக்கிங் வீடியோ ஒன்று போடலான்னு போட்டிருக்கேன். அப்போ தானே உங்களுக்கு ஒரு இதாக கிளியாரிட்டியாக தெரியும் உங்களுக்கு. நம்ம சரி இப்படி தான் நமக்கு ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் எப்படி திரண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு பதம் வரணும், திரண்டு வரணும். இன்னும் திரண்டு வரல பாருங்கள். எண்ணெய் மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எண்ணெய் எப்படி இருக்குன்னா லைட் க்ரீன், பிஸ்தா க்ரீன் மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம ஆயில். இது இன்னும் நமக்கு திரண்டு வரணும் நல்லா. இப்படியே எடுத்துட்டோம்னா எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நல்லா உருண்டு திரண்டு வரணும். திரண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஆகும் நமக்கு இந்த ஆயில் ரெடியாக. அவ்வளோ நேரம் ஆகும். ஸ்லோ ப்ராசஸில் தான் பண்ணணும். வேகமாக எரிக்கக்கூடாது. வேகமாக எரித்தாலும் இப்போ நம்ம சுத்தமாகவே வேகமாக எரிக்கக்கூடாது, தீஞ்சு போகும். அடி பிடிக்கும். நல்லா அடி பிடிச்சிச்சுன்னா எண்ணெயே வீணாக போயிடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இது எண்ணெய் நல்லா திரண்டு வந்துச்சுன்னா இந்த கரண்டியில் இந்த மாதிரி ஒட்டாதுன்னு வைங்களேன். அந்த இதெல்லாம் கசடெல்லாம் திரண்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாது. வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கும் நமக்கு. அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆயில் பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஆயிலோட வாசம் செம்ம சூப்பருங்க. ஆயில் காய்ச்சும் போது அவ்வளோ நல்ல வாசனை. இன்னும் பாருங்கள் நல்ல வாசமாக இருக்குது. இதனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்லாம் வராது, தலைவலியெலாம் இருக்காது நமக்கு.
தலைவலிக்கும் அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் இருக்குது. உங்களுக்கு தலைவலி இருந்தால் கூட சரியாக போயிடும் இந்த ஆயில் போட்டிங்கன்னா. ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள், அடுப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் நம்ம இருக்கிறோம். ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் தான் இது ஆகுது. அதனால தான் நமக்கு அவ்வளோ நேரம் ஆகும்னு வைங்களேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆயில் சூப்பராக இருக்குல்ல, சரியான மணமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட ஆயில் வாங்கி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதேமாரி இதனால் உங்களுக்கு சளி பிடிக்கும், மற்ற எந்த தொந்தரவும் இருக்கும்னு நினைக்காதீங்க. தலையில் வலி இருக்காது, நல்லாயிருக்கும். ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் உங்களுக்கு வளர வைக்கும். எவ்வளோ ஹேர் லாஸ் இருந்தாலும் இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஹேர் லாஸே இருக்காது. வித்தின் 1 or 2 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் 2 விதமான ஆயில் நம்மக்கிட்ட இருக்குது. மொத்தம் 3 விதமான ஆயில் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சீவக்காய் பொடி நம்ம ரெடி பண்ணுறோம். சீவக்காய் பொடி அதேமாதிரி தான், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆயில் பாருங்கள், நம்ம ஆயில் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.